அக்கார அடிசல் இது நம்ம பரவலாக இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. இதனுடைய தாத்பரியம் ஆண்டாள் அரங்கநாதன்கிட்ட பாடுறது. அது மார்கழி மாதம் முழுதும் 30 நாளும் 30 பாடல் பாடுறா இல்லையா? அதில் 27வது பாடல் கூடாரவல்லி. அது எப்படி வந்ததுன்னா, அந்த பாடல் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெறு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோய் எம்பாவாய். அரங்கன்ட்ட சொல்கிறா, நாங்கள் இந்த விரதத்தை முடிச்சுக்கிறோம், நீ எனக்கு இதெல்லாம் எங்களுக்கு தரணும். எது? அருட்செல்வம் பொருட்செல்வம் நீ தரணும். ஏன்னா இப்படி இருந்தால் தானே நாடு புகழுது. அதனால் கைக்கு காதுக்கு கழுத்துக்கு அணிகலனும் புத்தாடையும் நீ கொடுக்கணும் எங்களுக்கு. விரதத்தை நிறைவு செய்கிற வகையில் கூட்டமாக நாங்கள் உன்னோட அமர்ந்து கையில் முழங்கை வழிய பால் சோறு உண்போம் அப்படிங்கிற ஆண்டாள் அதனுடைய தாத்பரியம். அதனால் அந்த கூடாரவல்லி நாளில் நீங்கள் வீட்டில் இருக்க அந்த அரங்கனுக்கு பெருமாளுக்கு நீங்கள் இந்த நெய் பொங்கல் பால்லையே வேக வைக்கிற பொங்கல் செய்து படைக்கலாம். நான் சின்ன அளவுகள் எல்லாருமே செய்கிறது போல் ஈஸியாக செய்கிறது போல் இந்த பிகினர்ஸ் இந்த ட்ரெண்டுக்கு போல் நான் மாற்றி அமைச்சு கொடுத்துருக்கேன். குயிக்காக ஒரு 20 நிமிடத்தில் செஞ்சிடலாம். குட்டி டம்ளர் இதில் ஒரு பங்கு பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துருக்கோம். 1/4 பங்கு பாசிப்பருப்பு. இதை கொஞ்சமாக ஜூடு வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். ரெண்டையும் ஒன்றா கலந்து கழுவி களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து தண்ணியை இருத்துடுறோம். 5 பங்கு பால் போட்டுக்கிறோம். மொத்தம் நமக்கு 7 பங்கு பால் வேணும். 5 பங்கு இப்போ போட்டுக்கிறோம். ஏன்னா பொங்கி வந்துடும். ரொம்ப ஊற்றினோன்னா நெத்தாக இருக்கும், மசியாது. ஒரு சில்வர் ஸ்பூனை போட்டிங்கன்னா பொங்கி வராது. இண்டோலிய குக்கரில் தான் நம்ம வைக்கணும், சில்வர் குக்கரில் வைக்கக்கூடாது. ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போட்டு சிம்மில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே அளவில் 3 பங்கு வெல்லத்தை எடுத்து வச்சுக்கிறோம். அந்த அரிசி ஊறின தண்ணியே கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு போட்டு அதை சிறப்பாக காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம அரிசி அளந்ததுலே 1 பங்கு நெய்யை ஊற்றி வச்சுக்கிறோம், உருக்குன நெய். இண்டோலிய குக்கர் தான் நம்ம வைக்கிறோம், சில்வர் குக்கர் வைக்கக்கூடாது, அடிப்பிடிக்கும் இல்லையா? அதனால் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுக்கிறோம். சிம்மில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். பாருங்கள், பொங்கி வரல அந்த ஸ்பூன் போட்டதால். இப்போ அந்த ஸ்பூனை எடுத்துட்டு நல்லா இந்த சாதத்தை முடிஞ்ச அளவு மசிச்சு கொடுத்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் ஏற்றி 2 பங்கு பாலை இப்போ போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இதனுடைய பதம் எப்படின்னா, சிரப்பு இப்படி நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி சிரப்பு ரெடி பண்ணிக்கிட்டோம். ஏலக்காய் 2 உடச்சி வச்சுருக்கோம். கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ரொம்ப மிளகை விட கம்மியாக, கடுகை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு அப்படி தொலாவி விட்டு இன்னொரு 2 நிமிஷம் வைக்கும்போது நல்லா உள்ளே அந்த 2 பங்கு பாலை உள் வாங்கிடும். இப்போ அந்த சிரப்பை வடிகட்டிடுறோம், கலந்து கொடுக்குறோம். அந்த சாதமும் சிரப்பும் ஒன்று கலக்கணும் இல்லையா? அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அதே மாதிரியே மூடியை சும்மா அப்படி போட்டு மூடி வச்சிட்றோம். பாருங்கள், அதை எடுத்து அடுத்த பக்கம் வச்சுட்டு நெய் பாருங்கள், அதுக்குள்ளே இந்த மார்கழி மாதம் உறைஞ்சிக்கிச்சு. இப்போ தான் சூடு பண்ணி ஊற்றணும். முந்திரி திராட்சை இருந்ததுன்னா அதுவும் சேர்ந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். நான் முந்திரி மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ கலந்து கொடுத்துருவோம். ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் போட்டுட்டோம். அந்த 1 பங்கு நெய்யை அப்படியே நம்ம ஊற்றிடுறோம். இப்போ நல்லா பெரட்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கெட்டி ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொய்வாக தெரியும். ஆனால் சின்ன அளவு தான் எடுத்தோம், நிறைய காணுது பாருங்கள். ஏன்னா பாலும் நம்ம 7 பங்கு விட்டுருக்கோம், வெல்லம் 3 பங்கு போட்டிருக்கோம், நெய் 1 பங்கு போட்டிருக்கோம். அதனால் நல்ல குடும்பத்துக்கு ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு பிரசாதமாக சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சரியாகவே இருக்கும். நம்ம போட்டது 50 கிராம் பச்சரிசி. கொஞ்சம் ஆறுனோன்னே நம்ம நெய்வேத்திய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
அரங்கநாதா நம, ஓம் ஆண்டாளே நம சொல்லிக்கிறோம். மனசார அந்த கூடாரவள்ளி அன்னைக்கு நம்ம அரங்கனுக்கு இந்த அக்கார அடிசல் வச்சு படைங்க. வேண்டியதெல்லாம் கேளுங்க. அவங்க சொன்ன பாசுரத்தை, அந்த கூடாரவள்ளியில் சொன்ன பாசுரத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அதையும் கேளுங்க. அருட்செல்வமும் வேணும், பொருட்செல்வமும் வேணும், அப்போ தானே இந்த மக்கள் மதிக்கிறாங்கன்னு ஆண்டாள் அரங்கன்ட்ட கேட்குறா இல்லையா அந்த பாட்டில். கூடாரவள்ளி அந்த 27ஆம் நாள், மார்கழி 27ஆம் நாள் நம்ம நெய்வேத்தியமாக படைப்போம்.